கண்டெய்னர் வாடகை கடும் உயர்வு காரணமாக வெளிநாடுகளுக்கு சிவகாசியிலிருந்து தீப்பெட்டி அனுப்புவது நிறுத்தப்பட்டு பல ஆயிரம் கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் மகேஸ்வரன் இணைந்திருக்கிறார். மகேஸ்வரன், இது குறித்து வணிகர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? லாவணியா, இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய தீப்பெட்டிகளில் 90% தமிழகத்தில் உற்பத்தி செய்கிறது. குறிப்பாக தென் மாவட்ட மக்களின் பிரதான தொழிலாக தீப்பெட்டி இருக்கிறது. சுமார் 4 லட்சம் தொழிலாளர்கள் நேரடியாக மறைமுகமாக பயன்பெற்று வருகின்றனர். குறிப்பாக பெண்கள் அதிக பயன்பெற்று வரும் தீப்பெட்டி தொழில் பிளாஸ்டிக் லைட்டர் காரணமாக தீப்பெட்டி தொழில் கடந்த சில ஆண்டுகளாக முடங்கி போய் உள்ளது. அந்த பிளாஸ்டிக் லைட்டரை தடை செய்ய வேண்டும் என்று ஒரு பக்கம் உற்பத்தியாளர்கள் போராடி வரும் சூழ்நிலை இன்றைக்கு அவர்களுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய தீப்பெட்டிங்கிறது முடக்கம் ஏற்படுவது. காரணம் என்ன? அந்த கண்டெய்னர் வாடகை விலையேற்றம் தான் சொல்றாங்க. இந்த வாடகை ஏற்ற விலையேற்ற என்னென்ன பிரச்சனை தீப்பெட்டி உற்பத்தி கேட்கலாம். இந்த வாடகை விலை ஏற்றம் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு? இப்ப பண்டல் அனுப்பப்படுது வெளிநாடுகளுக்கு இப்போ கடந்த ஒரு 8 மாசமாவே கம்ப்ளீட்டா ஷட் டவுன் ஆயிடுச்சு. இந்த இதனால ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, $2000 இருந்த அந்த ஃப்ரைட்டு இன்னைக்கு $7000 $8000 வரைக்கும் ஏறி இருக்கு. இதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி தான் அங்க தீப்பெட்டி பண்டல்களை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வர்றப்ப அங்க வாங்குறதுக்கு ஆட்கள் கிடையாது. இதனால் தீப்பெட்டிகள் தேக்கமடைந்திருப்பதாக வணிகர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.